ரஹ்மத்துல்லாஹி பரக்கத்துஹு. நோன்பாளிகள் செய்யக்கூடாத சில விஷயங்கள் அப்படின்னு இருக்கு. அது என்ன விஷயம் அப்படின்னு சொல்லி ரசூலாவினுடைய இந்த ஒரு அதிசயம் நமக்கு எல்லா சட்டத்தையும் சொல்லுது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கூறுகிறானா, நோன்பு ஆதமுடைய மகன் வைக்கக்கூடிய எல்லா அமலும் அவனுக்குரியது, நோன்பை தவிர. நோன்பு என்பது எனக்குரியது, அதற்கான கூலியே நான் தான் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி அல்லாஹ் சொல்றான். அப்படின்னு சொல்லிட்டு அடுத்து ரசூல்லா சொல்றாங்க, அல்லாஹ் சொல்றதாக, ஒரு நோன்பாளி கூச்சலிட்டு சச்சரவு செஞ்சுட்டு பேச வேண்டாம், சண்டை செய்ய வேண்டாம் அப்படின்னு சொல்றான். அடுத்து சொல்லும்போது யாராவது அவங்கள்ட்ட சண்டை போட்டாங்க அப்படின்னு சொன்னா கண்டிப்பா நான் நோன்பாளியாக இருக்கேன் அப்படின்னு சொல்லி உங்க பதில் சொல்லட்டும். சொல்றாங்க, அல்லாஹ்வின் மீது ஆணையாக நோன்பாளியினுடைய வாயில் இருக்கக்கூடிய அந்த வாடை என்பது அல்லாஹ்விடத்திலே சொர்க்கத்தில் இருக்கக்கூடிய கஸ்தூரி மண்ணை விட மிக சிறந்த நறுமணம் மிக்கதாக இருக்கிறது அப்படின்னு சொல்றாங்க. அப்போ ஒரு நோன்பாளி முதல்ல அவன் எதன் மீது நோன்பு வைக்க வேண்டும் என்றால், இன்ஷா அல்லாஹ் நாம் அனைவரும் நம்முடைய நாவின் மீது நோன்பு வைக்கக்கூடியவர்களாக, நம்முடைய உள்ளத்தின் மீது நோன்பு வைக்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். ஏனென்றால் வெறுமனையாக நம்ம நோன்பு வைப்பதினால, குடிக்காமல் இருக்கிறதுனால, உண்ணாமல் இருக்கிறதுனால அல்லாஹ்க்கு எந்தவித தேவையும் இல்லை அப்படின்னு சொல்லி அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் அல்லாஹ் கூறியதாக நமக்கு கூறி காட்டுகிறார்கள்.